ஒரு நல்ல கணவனோட அழகு அவன் சம்பாதிக்கிற பணத்திலயோ இல்ல அவன் கொடுக்கிற பணத்திலயோ இல்லைங்க, தம் மனைவிக்கு அடுத்தவங்க முன்னாடி கொடுக்கக்கூடிய மரியாதையில தான் இருக்கு. அழகான மனைவி, அன்பான துணை. உங்களை விட்டு ஒருத்தவங்க அமைதியா ஒதுங்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. அதுவே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலகுறாங்க அப்படின்னா தப்பு அவங்க மேல இருக்கு, ஆனா பழிய தூக்கி உங்க மேல போட்டுட்டு அலேக்கா கிளம்புறாங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அன்புக்காக யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காதீங்க. அதை விட கேவலமான ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருந்தா இப்படி கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க, உங்களுடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுங்க. ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேல சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒன்னே ஒன்னு விஷயத்தை அலோவ் பண்ணுங்க. அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்ல நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன். எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்திக் கொள்ளுங்க. ஒரு ஆணை உங்களால ஏமாத்த முடியுது அப்படின்னா அவன் முட்டாள் இல்லை, உங்க தகுதிக்கும் மேல உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டான் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க விரும்பினா உங்களை விரும்புறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க வெறுத்தாலும் உங்களை விரும்புறதுக்கு அந்த ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு ஆணை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. திரும்ப மீட்டதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளுக்காக ஏங்குறவனுக்கு அந்த பொருள் கிடைக்காது, ஆனா அந்த பொருள் கிடைச்சவனுக்கு அதோட மதிப்பு தெரியாது. இதுல நீங்க இந்த டைப்பு ஏவா பீவா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பசிக்குது அப்படின்னு சொன்னோம்னா 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க. அதுவே இறந்ததுக்கு அப்புறம் 500 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு வந்து போடுவாங்கங்க. இந்த மாதிரி சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்யறாங்களோ அவங்க முன்னால கவலைப்படாம இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமா போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம கொடுக்கிற பதில். இல்ல நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு முன்னால அழாம இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். குடிக்கிறவனை கூட நம்பிடலாங்க, ஆனா கூடவே இருந்து குடியை கெடுக்கிறானுங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பவே முடியாது. கரெக்ட் தானே? எல்லாருமே தண்ணி அடிக்காதவனும் சிகரெட் குடிக்காதவனும் தான் நல்லவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, உண்மையிலேயே நல்லவனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவனும், அடுத்தவங்க தன்னை விட சிறு வயசா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறவனும், அடுத்தவங்க குடிய கெடுக்காம இருக்கிறவனும், அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருக்கிறவனும், நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே நல்லவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணம் வந்துருச்சேன்னு ஆடவும் கூடாது, கஷ்டம் வந்துருச்சேன்னு வாடவும் கூடாது. நம்மளை விட்டுட்டு போனவங்களை தேடவும் கூடாது, நமக்கு உதவி பண்ணினவங்களை மறக்கவும் கூடாது, நமக்கு துரோகம் பண்ணினவங்களை மன்னிக்கவே கூடாது. இது ஒரு சில ஆண்களுக்கு மட்டுமே. அம்மாக்கு வலிக்கும், கூட பிறந்தவங்களுக்கு வலிக்கும், ஆனா உங்களுக்குன்னே வாழ்ற உங்க பொண்டாட்டிக்கு வலிக்கும்ன்றதை நீங்க மறந்துடுறீங்க. அவங்களும் உங்க அம்மாவா உங்க கூட பிறந்தவங்களா நினைங்க, அவங்களுக்கும் வலிக்கும்ன்றத கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்போ வாழ்க்கையில சண்டைன்றதே வரவே வராது. தாகம் இருக்கிறப்பதான் தண்ணியோட அருமை தெரியும். இதே அந்த தாகம் அடங்கிருச்சுன்னு வைங்களேன், அந்த தண்ணியை நம்ம மதிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் சில உறவுகளுக்கு நம்மளுடைய தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேல அன்பும் பாசமும் அக்கறையும் அப்படியே கொட்டி தீப்பாங்க. அதே அந்த உறவுக்கு அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீ யாரோ நான் யாரோ தான். இது உண்மையா இல்லையானுங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிரிஞ்ச புருஷன் பொண்டாட்டிய சேர்த்து வச்சு வாழ்றத பாக்குறது அந்த காலம். ஆனா ஒன்னா வாழ்ற புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வேடிக்கை பாக்குறது இந்த காலம். எல்லாரும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. இந்த உலகத்துல பொய் சொல்லி மத்தவங்களை ஏமாத்தி வாழறவங்க நல்லா வாழறாங்க. ஆனா உண்மையை பேசி நேர்மையா இரக்க குணம் உடையவங்க தாங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உண்மைதானே? கழுத்தையே நெரிக்கக்கூடிய கவலைகள் இருந்தாலும் யார்கிட்டயும் ஆறுதல் கேட்டு கெஞ்சாதீங்க. மீறணும் அப்படின்னா அவமானம் தான் மிஞ்சும்.